தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனுடைய அருள் வேண்டி ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நமக்கு தேவையான எல்லா அருள்வரங்களையும் தர வேண்டும், நல்ல உடல் சுகத்தோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறை அருளுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக உயிர்த்த ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகின்றார், வாழ்விலே அமைதியை தருகின்றார். துன்பம் வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் உறுதியான மனநிலையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு தருகின்றார். ஆகவே இறைவனிலே நம்பிக்கை இழக்க வேண்டாம், இறைவனிலே நம்பிக்கை கொண்டு நம்பிக்கையுடையவர்களாக வாழ்வோம். சிறப்பாக இந்த திருப்பலியிலே கடந்த 2 நாட்களிலே நம்முடைய பங்கு சமூகத்திலிருந்து இறந்து போன இருவருக்காக நாம் ஜெபிப்போம். மரியம்மாள் மற்றும் மரிய செபஸ்தியான் இவருடைய ஆன்மீக பாட்டிக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நாம் அனைவரும் தகுதியோடு இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராக இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராக இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனாக
இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்புறப்படைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 11 முதல் 26 முடியுள்ள இறைவார்த்தை. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பெற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற மூதாதையர் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொண்டுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரை இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாக இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கு அனைவர் வாயிலாக முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளை உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கு உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 8 பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதின செய்தி பிரிவு 24, 35 முதல் 48 முடிவுள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திடீரென்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கு நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா தொன்பற்றி இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய இது முதல் வாரத்திலே நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாசகங்கள் பேதுரு மக்களோடு பேசுவதாக இருந்தாலும் சரி, இயேசு சீடர்களோடு பேசுவதாக இருந்தாலும் சரி, வரலாற்று உண்மைகளை சீடர்கள் மக்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். பல வேளைகளில் காலம் செல்ல செல்ல வரலாறு மறக்கப்பட்டு விடுகிறது, மறைந்து போய்விடுகிறது. இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. இயேசுவை பற்றி மோசே முதல் ஆபிரகாம், மோசே முதல் கடைசி இறைவாக்குகள் பல்வேறு இறைவாக்குகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் மக்கள் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. மெசியாவை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் இல்லாமலே வாழ்க்கை நடத்திவிட்டார்கள். அந்த புரிதல் இல்லாமையால் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவை பேதுரு இஸ்ரேல் மக்களிடத்தில் சொல்லக்கூடியது, நீங்கள் அவரை கொலை செய்து விட்டீர்கள், ஆனால் அது இப்பொழுது பிரச்சனை இல்லை. மீண்டும் அவரிடத்திலே திரும்பி வாருங்கள், இயேசுவை தேடி வாருங்கள். இயேசுவிடத்தில் நீங்கள் திரும்பி வருகிற பொழுது, காலம் கனிகிற பொழுது இயேசு மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார் என்ற ஒரு செய்தியைத்தான் யூத மக்களுக்கு பேதுரு குறிப்பிடுகின்றார். அதை போன்றுதான் இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் பார்த்த இந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் நீங்கள் தான் சாட்சிகள். அவை உலகெங்கும் சென்று இந்த நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று மறைநூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் அதை செய்ய வேண்டும், நீங்கள் அதற்கு சான்று பகர வேண்டும். அதற்கு அடிப்படையில் நீங்கள் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறவற்றை நம்ப வேண்டும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், இயேசுடைய நற்செய்தி இந்த உலகத்திலே பறைசாற்றப்பட வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். இயேசுவை பற்றி ஏராளமான செய்திகள் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. நாம் அவற்றை முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றோமா? அவற்றை வாசித்து நாம் தியானிக்கின்றோமா? இயேசுனுடைய வாழ்க்கைக்கு பிறகு பேதுரு, பவுல் இவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்து அவர்களும் இயேசுவை பற்றி பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்திருக்கின்றோமா?
அடிப்படையில் நாம் இறைவனை தேடி செல்ல வேண்டும், இயேசுவை தேடி செல்ல வேண்டும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் அவ்வாறு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனை தேடி செல்லுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவனை தேடி செல்வோம், நிறைவான ஆசையை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரிடையே ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் இப்பலிப்பொருளை கனிவுடன் ஏற்றல்ல உம்மை வேண்டுகின்றோம். புதுப்பிறப்படைந்தவர்கள் மதுவில்லகால் உதவிகளை விரைவாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் இப்போல் கிடைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதன் வெப்பத்தை மீட்பளிக்க கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு பணிபுரிய தகுந்தவர்களின் நயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் திருவை நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுவது நோக்கம் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை சிறப்பாக இந்த திருப்பலிலே நாங்கள் நினைவுகூறக்கூடிய மரியம்மாள் என்பவர்களையும் மரிய செபஸ்தியான் என்பவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவரில் புகுந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்றும் திருமுக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றித்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் அனைவரும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப
எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவான வாழ்வை வழித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவரே தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே சிலுவையில் பலியாக தந்த அன்பு இறைவன். இவர் தருகிற அன்பு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வாரும் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் ஜீவனே. நேரான உன்னிலே வரும் சங்கீதமே, பாடலாகும் பாடலே. தேனான உன்னிலே வரும் சங்கீதமே, பாடலாகும் பாடலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இயேசுவே. உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளிலிருந்து தமது வியத்தை ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் புரிய வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பு நீ புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் அது அருளுதவி அளித்து என்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவன் என்றும் உடனிருக்கின்றார். அல்லேலூயா.